இந்த சாப்டர்ல வந்து நம்ம நியூட்ரிஷன் பத்தி பார்க்க போறோம். சோ எல்லா ஆர்கானிசம்ஸும், அதாவது ஹியூமன்ஸ் உள்பட, வளர்றதுக்கு, பாடியை ரிப்பேர் பண்றதுக்கு, அப்புறம் பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சாப்பாடு வேணும். இந்த அனிமல் நியூட்ரிஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வைட்டமின்ஸ் எடுப்போம், மினரல்ஸ் எடுப்போம், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், அந்த தேவைகள், அப்புறம் எப்படி நம்ம சாப்பாடை சாப்பிடுறோம், அப்புறம் அந்த சாப்பாடுல எப்படி நம்ம பாடி வந்து சேர்த்துக்குது, இதெல்லாம் அனிமல் நியூட்ரிஷன்ல சேரும். அப்புறம் எப்படி இந்த நியூட்ரிஷன்ல நம்ம பாடி வந்து எடுத்துக்குது. சோ நம்ம சாப்பாடுல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இதெல்லாம் அப்படியே நம்ம பாடி வந்து பிளட்லயோ செல்ஸ்லயோ சேர்த்துக்காது. அதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து உடைக்கணும். இந்த ப்ராசஸ், காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் தான் உடைக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டைஜஷன் சொல்லுவோம். நம்ம தமிழ்ல வந்து செரிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த ப்ராசஸ். சோ நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, அது என்னென்ன வழிகள்லாம் இருக்கு. நம்ம மட்டும் கிடையாது, நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒன்னு வந்து ஸ்கிராப்பிங்னா சுரண்டி எடுக்கிறது. எறும்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை சுரண்டி எடுக்கும். சூயிங், மென்னு சாப்பிடுறது. சிஃபனிங், பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாக்கே வந்து ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். சோ அது நெக்டரை வந்து சிஃபன் பண்ணி எடுத்து உள்ள எடுத்துக்கும். அப்புறம் கேப்சரிங், புடிச்சு அப்படியே முழுங்குறது, பாம்பு அந்த மாதிரிலாம். அப்புறம் ஸ்வாலோயிங், அப்படியே முழுங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்சிங், ஹவுஸ் ஃபிளை, நம்ம ஈ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது உணவை சாப்பிடணும்னா எச்சில மேல போட்டுரும், சொல்யூஷன் மாதிரி. அதை சாஃப்ட் ஆக்கி அதுக்கப்புறம் சாப்பிடும். அதை ஸ்பாஞ்சிங் சொல்லுவாங்க. அப்புறம் சக்கிங், உறிஞ்சி உண்றது. பீஸும் ஹம்மிங் பேர்ட்ஸும், தேனீக்களும் ஹம்மிங் பேர்டும் பாத்தீங்கன்னா நெக்டரை பிளான்ட்ஸ்ல இருந்து சக் பண்ணி எடுக்கும். அப்புறம் ஹியூமன்ஸ், அப்புறம் சில மேமல்ஸ், மிருகங்களோட குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்கிட்ட இருந்து பாலை சக் பண்ணி ஃபீட் பண்ணிக்கும். பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரே என்ன சாப்பிட போதோ அதை வந்து அப்படியே முழுங்கிடும். சில அக்வாட்டிக் அனிமல்ஸ், நீர்ல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி அதுக்கு தேவையான டைனி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை சாப்பிட்டுக்கும். இந்த ஸ்டார் ஃபிஷ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது கொஞ்சம் வித்தியாசம். கால்சியம் கார்பனேட் தான் ஷெல் இருக்கும், அதை கவர் பண்ணிருக்கும். அந்த மாதிரி மிருகங்கள் சாப்பிடும். அது எப்படி சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா, அது பாடியோட அந்த சைட்ல விங்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஷெல்லை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட வாய்க்குள்ள இருந்து டைரக்டா வயிறு வெளில வந்து இந்த ஷெல்லுக்குள்ள இருக்கிற அந்த அனிமலை வந்து சாப்பிட்டுரும். அப்புறம் திருப்பி வயிறு வந்து பாடிக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து ஸ்லோவா டைஜஸ்ட் ஆயிடும். நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா வாய் வழியா எடுத்துப்போம், பாடிக்குள்ள டைஜஸ்ட் ஆகி தேவையானதை நம்ம பாடிக்குள்ள சேர்த்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து டெஃபிகேட் பண்றோம். சோ நம்ம ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் கெனால், தொடர்ச்சியான ஒரு கால்வாய் வழியா நம்மளோட பக்கல் கேவிட்டியில ஆரம்பிக்குது. பக்கல் கேவிட்டினா நம்ம வாய் பகுதியை தான் அப்படி சொல்லுவோம். எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஆசன வாயில முடியுது. சோ இந்த உணவு கால்வாய் வந்து வேரியஸ் கம்பார்ட்மெண்டா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய் பகுதி, பக்கல் கேவிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பைப் இல்ல ஈசோஃபேகஸ் சொல்லுவோம். அப்புறம் நம்மளோட வயிறு, ஸ்டமக். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கு பேர் வந்து பெருங்குடல். அது எங்க முடியும்னு பாத்தீங்கன்னா ரெக்டம்ல முடியும். சோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பார்ட் தான். ரெக்டம் வந்து மலக்குடல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்புறம் லாஸ்ட் வந்து ஏனஸ், ஆசனவாய். சோ இந்த எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து தான் அலிமெண்டரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அலிமெண்டரினா உணவு சார்ந்த கால்வாய்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வயிறோட இன்னர் வால், வயிறோட உள்ள இருக்கிற செவர் இருக்குல்ல, அந்த பார்ட். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். அப்புறம் இந்த சிஸ்டம் ஒட்டி இருக்கிற கிளான்ஸ்னா அது மத்த ஆர்கன் பார்ட் மாதிரி. அது என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ், அப்புறம் லிவர், அப்புறம் பான்கிரியாஸ். இது எல்லாமே டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்து செக்ரீட் பண்ணும், சுரக்கும். இந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் சொன்னோம்ல, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது எல்லாத்தையும் சிம்பிளா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது. சோ இந்த மொத்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அப்புறம் அது கூட இந்த அசோசியேட்டட் கிளான்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம வாய் வழியா உணவை எடுத்துக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லை யூஸ் பண்ணி அதை உடைச்சி சின்ன சின்ன பீஸா மாத்துவோம். அதே மாதிரி ஒரு பல்லுமே வந்து கம் சாக்கெட்டோட அட்டாச் ஆயிருக்கும். சோ தனித்தனியா அதுக்குன்னு ஒரு சாக்கெட் இருக்கும். கம் வந்து ஈருன்னு சொல்லுவோம். சோ அதோட அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு பல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ், தோற்றம் இருக்கும், வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்குன்னு சொல்லி. அது சும்மா ஒரு பிரீஃபா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா இன்சிசர். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா உணவை கட் பண்றது, கடிக்கிறது. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கும். ஃப்ரண்ட் 4, மேல 4, கீழே 4, அப்பர் ஜா, லோவர் ஜா. அப்புறம் கெனைன் டீத், இது வந்து பாத்தீங்கன்னா பியர்சிங், அப்புறம் டியரிங். சோ பியர்சிங்னா வந்து தொலைக்கிறது, டியரிங்னா கிழிக்கிறது. சோ கறியெல்லாம் வந்து உள்ள தொலைச்சி அதை வந்து கீழ்ச்சி எடுக்கிறதுக்கு அந்த பல்லு நமக்கு இருக்கு. அப்பர் ஜால 2, லோவர் ஜால 2, மொத்தம் 4 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோலார், ப்ரீ மோலார், ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனா வேற வேற மைல்டு மாடிஃபிகேஷன் ஷேப்போட இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சூயிங், அப்புறம் கிரைண்டிங், மெல்றது, அப்புறம் அரைக்கிறது. இந்த ரெண்டு வேலையும் இந்த பற்கள் எல்லாம் பண்ணும். அது வந்து மேல 5, கீழே 5 சொல்லி மொத்தம் 10 இருக்கும். அப்ப நம்ம வாயில வந்து பாத்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா சலைவா செக்ரீட் பண்ணும். எச்சில்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை செக்ரீட் பண்ணும்.
நம்ம வாயில இருக்க சலைவரி கிளாண்ட் வந்து சலைவா செக்ரீட் பண்ணும்னு சொல்லியிருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் எதுக்கு சலைவா நம்மளுக்கு தேவை? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் உடைக்கிறது. சரி, அது எப்படி நடக்குதுன்றது ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். சோ 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கலாம். டெஸ்ட் டியூப் A அப்புறம் B. Aல வந்து ஒரு ஸ்பூன் பாயில்டு ரைஸ் போடலாம். Bலயும் பாயில்டு ரைஸ் போடுவோம். ஆனா ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் நம்ம வாயில மென்னு அதுக்குள்ள போடுவோம். 2 டெஸ்ட் டியூப்லயும் ஒரு 3 to 4 ml வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 drops ஆஃப் அயோடின் சொல்யூஷன் 2 டெஸ்ட் டியூப்லயும் ஆட் பண்ணுவோம். இப்ப 2 டெஸ்ட் டியூப்லயும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் கலர் பாப்பீங்க. அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே ஸ்டார்ச் இருக்குன்னு என்ன ஆகும்? ப்ளூ கலருக்கு மாறும். ரெண்டுமே ப்ளூ கலருக்கு மாறணும்ல. இந்த எச்சில் இருக்கிற இடத்துல வந்து ப்ளூ கலர்ல இருந்து வேற கலருக்கு சேஞ்ச் ஆகும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சலைவா வந்து அந்த ஸ்டார்ச்சையும் சுகரா உடைச்சிரும். இதான் ரீசன். இப்ப புரியுதா சலைவா எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னு? சோ நார்மலாவே பாத்தீங்கன்னா நம்ம வாயில வந்து பாக்டீரியா இருக்கும். அது நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது, எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. ஆனா நம்ம வாய் வந்து கிளீனா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா நம்ம வாய்க்குள்ளேயே வந்து வளரும். அது என்ன பண்ணும்னா மீதி இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சுகரை பிரேக் பண்ணி ஆசிட் ரிலீஸ் பண்ணும். சோ இந்த மாதிரி ஆசிட் ரிலீஸ் பண்ணி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா செய்யற வேலையை வந்து நம்ம டூத்தை வந்து டேமேஜ் பண்ணும். அப்படி டேமேஜ் ஆகுறத வந்து டூத் டிகே அப்படின்னு சொல்லுவோம். சொத்தப்பல்லு வர்றது அதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதான். சோ இந்த மாதிரி சொத்தப்பல்லு இல்ல டூத் டிகே வந்து நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா நமக்கு பல்வலி வரும். சில சமயம் பல்லும் இழக்கலாம். நம்ம இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட், ஸ்வீட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி மற்ற சுகர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுனால. இது எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல்ல வந்து டெய்லியும் பிரஷ் அப்புறம் டென்டல் ஃபிளாஸ் என்ன பண்ணணும்னா பல்லோட கேப்ல ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துரும். இதை டெய்லியும் பண்ணணும், கிளீன் பண்ணணும். அப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மவுத்தை வந்து வாஷ் பண்ணணும். அப்புறம் அழுக்கா இருக்கிற கைய இல்ல ஏதாவது வாஷ் பண்ணாம இருக்கிற பொருளை வாய்க்குள்ள போடக்கூடாது. நம்ம பக்கல் கேவிட்டி அதாவது வாய் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதோட பேஸ்லயும் அதோட பின் பகுதியிலேருந்து ஒரு சதையான மஸ்குலர் ஆர்கனுக்கு பேரு தான் நாக்கு. அது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரீயா இருக்கும், எந்த டைரக்ஷன் வேணா மூவ் ஆகும். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெல்லும் போது நம்ம உணவோட சலைவா மிக்ஸ் பண்றதுதான் மெயினான வேலை. இது இல்லாம நம்ம சாப்பாடை வந்து முழுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் முக்கியமா டேஸ்ட் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம நாக்குல பாத்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. ஒரு டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்கையா நம்மளுக்கு வந்த ஒரு விஷயம். சோ எங்கெல்லாம் நாக்குல வந்து இந்த டேஸ்ட் பட்ஸ் கரெக்டா இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு 4 விதமான சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சுகர், சால்ட், சுகர்னா இனிப்பான சொல்யூஷன், அப்புறம் சால்ட்டி, அப்புறம் லெமன், கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் அந்த சொல்யூஷன் ஏதாவது, அப்புறம் இன்னொன்னு வந்து துவர்ப்பா இருக்கிறதுக்காக அதாவது கசப்புக்காக பிட்டர் கார்ட், பாவக்காய் இல்ல நீம், வேப்பலை, அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்டை வந்து கண்ணை மூடிக்கிட்டு அவங்களோட நாக்கை வந்து வெளில நீட்டி பிளாட்டா வைக்க சொல்லுங்க. அப்புறம் சின்னதா ஏதாவது டூத் பிக் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஸ்பூனும் எடுத்து ஒரு சாம்பிளா 4 இடத்துல அந்த நாக்குல வைங்க, உங்க ஃப்ரெண்டோட நாக்குல. அப்புறம் எந்த பார்ட் ஆஃப் த டங்ல உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து டேஸ்ட் தெரியுது, எந்தெந்த டேஸ்ட், ஸ்வீட், சால்ட்டி, சோறு, புளிப்பு, அப்புறம் பிட்டர் அப்படின்றது கேளுங்க. சோ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நுனி நாக்குல ஸ்வீட் இருக்கும், கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா சால்ட், நுனிக்கு கொஞ்சம் பின்னாடி சால்ட்டி, அதுக்கும் பேக்ல புளிப்பு, அவர் ரொம்ப பின்னாடி பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கசப்பு, பிட்டர். இது உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பைப். சோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து முழுங்கினதுக்கு அப்புறம் அது ஈசோஃபேகஸ் இல்ல ஃபுட் பைப் வழியா உள்ள போகும். சோ இந்த ஈசோஃபேகஸ் பாத்தீங்கன்னா நம்ம கழுத்து பகுதி அப்புறம் செஸ்ட் பகுதியில தான் இருக்கு, ஒரு பைப் மாதிரி. இந்த ஃபுட் பைப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால் மூவ்மெண்ட் மூலியமா இயங்கிட்டு இருக்கு. அது என்னன்னா ஒரு வேவி மூவ்மெண்ட். கடல் அலை இருக்கு, தண்ணியில அலையா பாப்பீங்க, கிட்ட வந்து பெரிய அலையா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேவி மூவ்மெண்ட் மூலியமா ஃபுட்டை வந்து அடியில புஷ் பண்ணும். இது நம்ம எலிமெண்டரி கேனல் ஃபுல்லாவுமே இதே மாதிரி வேவி மூவ்மெண்ட் தான் நடக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து நம்ம வயிறு ஏத்துக்கல அப்படின்னா அதே ஃபுட் பைப் வழியா நம்ம வாந்தி எடுப்போம், வாமிட். இது இல்லாம நம்மளுக்கு வின் பைப் இருக்கும் இதே பகுதியில, நெக் அண்ட் செஸ்ட் பார்ட்ல. அந்த வின் பைப் பாத்தீங்கன்னா காற்று நம்ம மூக்கு வழியா காத்து இழுக்கிறோம் பாத்தீங்களா, அது நம்ம லங்ஸுக்கு கொண்டு போகும். இது வந்து ஃபுட் பைப்புக்கு பேரலா ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொண்டைக்கு அப்புறம் இந்த ஃபுட் பைப்பும் வின் பைப்புக்கு வரைக்கும் காற்றும் உணவும் ஒரு காமனான ஒரு பேசேஜை ஷேர் பண்ணுது. அதுக்கு ஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம உள்ள போக வேணாம். சோ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முழுங்கினதுக்கு அப்புறம், சாப்பாடு முழுங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிளாப் மாதிரி ஒரு வால் வந்து வின் பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பாடை உள்ள தள்ளும். அது ஃபுட் பைப்புக்குள்ள போயிடும். தவறுதலா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து வின் பைப்புக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு சோக் ஆகும், விக்கல் வரும், இருமலும் வரும். அதனாலதான் அவசரப்பட்டு சாப்பிட்டனாவோ சாப்பிட்றப்ப பேசினாலோ சிரிச்சாலோ சாப்பாடு வின் பைப்புக்குள்ள போயிடும். நம்ம வயிறு பாத்தீங்கன்னா ஒரு திக்கான பேக் மாதிரி. அதோட ஷேப்பே வந்து ஜே ஷேப்ல இருக்கும். நம்ம எலிமெண்டரி கேனலோட வைடஸ்ட் பார்ட்டே நம்ம வயிறு தான். வயிறோட ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுட் பைப்ல இருந்து சாப்பாடு எடுத்துக்கும், ரிசீவ் பண்ணும். இன்னொரு எண்ட்ல ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தள்ளி விட்டுரும். நம்ம வயிறோட இன்னர் லைனிங்ல பாத்தீங்கன்னா இன்னர் வால்னு சொல்லுவோம், செவர் மாதிரி. வீட்டுக்குள்ள எப்படி செவர் இருக்கும் அந்த மாதிரி. அந்த வால்ல வந்து மியூக்கஸ், HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அப்புறம் டைஜஸ்டிவ்
ஜூசஸ் இதெல்லாம் வந்து செக்ரீட் ஆகும், சுரக்கும். இந்த மியூக்கஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டமக்கோட இன்னர் லைனிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ஓவரா அசிடிக் ஆகி அரிப்பு வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து HCl ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள பூந்துச்சுன்னா அதை சாவடிச்சிரும். இது இல்லாம நம்ம ஸ்டமக்க வந்து ஒரு அசிடிக் மீடியமா, இப்ப காற்ற வந்து கேஷியஸ் மீடியம் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த மீடியமே வந்து அசிடிக்கா ஆக்கிறதுக்கு ஸ்டமக்ல வந்து இந்த ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து ஆக்ட் ஆகி செரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் ஜூஸ் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆன புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸை வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டமக் எப்படி வேலை செய்யுதுன்றத யார் கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா 1822ல ஒரு அமெரிக்கன் ஆர்மி டாக்டர் வில்லியம் பியூமாண்ட் அப்படின்றவர் தான். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சிஸ் செயின்ட் மார்டின்றவர் வந்து ஒரு ஷார்ட் கன் வச்சு யாரோ ஒரு சுட்டுறாங்க. செஸ்ட் வால தொலைச்சி வயிற்றுல வந்து பெரிய ஓட்டம் வந்துருது. எப்படியாவது காப்பாத்துக்கன்னு சொல்லி இவர்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. இவரு அந்த பேஷண்ட காப்பாத்திடுறாரு, யாரு வில்லியம் பியூமண்ட். ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டமக் ஹோலை வந்து அவரோட ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியல. அதனால பேண்டேஜ் போட்டு மூடி வச்சிடறாரு. இந்த சமயத்துல தான் வந்து அந்த பேண்டேஜை வந்து அப்பப்போ திருப்பி மாத்தணும் அதெல்லாம் இருக்கும்ல. அப்ப ஸ்டமக்கை வந்து ஒரு படிக்கிறாரு, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த ஹோல் வழியா கவனிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாடு வந்து உள்ள வந்து சேர்ன் ஆகுது, அப்படியே கலக்கும் பாத்தீங்களா, அப்படியே மிக்ஸ் ஆகுறது. அப்புறம் அந்த ஸ்டமக்ல இருக்கிற வால்ல இருந்து வந்து ஃப்ளூயிட் எல்லாம் செக்ரேட் ஆகுறது, செரிக்கிறது. அப்புறம் எப்படி இன்டெஸ்டைனுக்குள்ள ஸ்டமக்ல இருந்து ஓபன் ஆகி ஃபுட் போகுது நெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். இது பாத்தீங்கன்னா சுருளா இருக்கும், காயில்டா இருக்கும். அதனால சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதோட லென்த் பாத்தீங்கன்னா 7.5 மீட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 750 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். இது பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்தும் பேன்கிரியாஸ்ல இருந்தும் செக்ரீஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். இது இல்லாம இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் செக்ரேட் பண்ணும். ஸ்டமக்ல இருந்து பாதி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்து இது வழியா கொண்டு போய் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட லோவர் பார்ட்டுக்கு போய் ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணி விடும். அதுக்கு வந்து இன்டெஸ்டினல் ஜூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கும். அந்த டைஜஸ்ட் பண்ற இந்த பார்ட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிம்பிள் சுகர்ஸா மாறும், குளுக்கோஸ் அந்த மாதிரி. ஃபேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்புறம் கிளிசராலா மாறும், உடையும். அப்புறம் புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸா உடைஞ்சிரும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூடவே இருக்கிற ரெண்டு கிளாண்ட் பாத்தீங்கன்னா லிவர் ஒன்னு, அப்புறம் பேன்கிரியாஸ் ஒன்னு. லிவர் வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கிற ஒரு கிளாண்ட். அது வந்து நம்ம அப்டமனோட அப்பர் ரைட் பார்ட்ல இருக்கும். நம்ம பாடியிலேயே லார்ஜஸ்ட் கிளாண்ட் வந்து இந்த லிவர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பைல் ஜூஸ் செக்ரீட் பண்ணும். அது வந்து ஒரு சின்ன பை, சாக்னு சொல்லுவோம். அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கேல் பிளாடர், அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த பைல் ஜூஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்ஸை வந்து உடைக்கிறதுக்கு மெயினா இந்த பைல் ஜூஸோட வேலை தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேன்கிரியாஸ். அது வந்து பாத்தீங்கன்னா கிரீம் கலர்ல ஒரு பெரிய கிளாண்ட். அது நம்ம வயிற்றுக்கு கீழே லொகேட் ஆயிருக்கு. அது செக்ரீட் பண்ற சுகர் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம குடலுக்குள்ள பிளட் வெசல்ஸ் இருக்கும். இந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட் எல்லாமே இந்த பிளட் வெசல்ஸ் உள்ள போற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிறுகுடலோட வால்ஸ், இன்னர் வால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விரல் மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இது சில பேர் வந்து மேபி ஆட்டோட குடல், போட்டின்னு சொல்லுவோம். அதோட இன்னர் பார்ட்டை கிளீன் பண்றப்போ பாத்தீங்கன்னா வெல்வெட்ல எப்படி நூலா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட் நீங்க பார்க்கலாம், சொரசொரப்பா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம குடல்லையும் பாத்தீங்கன்னா உள்ள வால்ல வந்து சொரசொரப்பா இந்த ஃபிங்கர் மாதிரி நிறைய ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை வந்து வில்லின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிங்கர் டைப் வந்து வில்லஸ், ப்ளூரல் வந்து வில்லி. ஒரு 5 சென்டிமீட்டர் கேப்ல ஒரு நீட்டா இருக்கிற ஒரு லைனுக்கும் அதே 5 சென்டிமீட்டர் கேப்ல வளைவா இருந்துச்சு அப்படின்னா அந்த வளைவும் ஏரியா கவர் பண்ணும் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இந்த வில்லியோட கான்செப்டும். நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த எல்லா பகுதியிலையும் வந்து ஹெவி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு வில்லஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன மெல்லிசான பிளட் வெசல்ஸ் இருக்கும் அதோட சர்ஃபேஸ் கிட்ட. இங்க இருந்து நம்ம குடல் வழியா வெளியும் போகும் இந்த பிளட் வெசல்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டைஜஸ்ட் ஆன ஃபுட் எல்லாமே அப்சர்வ் ஆகி அங்கிருந்து நம்ம பாடியோட மற்ற ஆர்கன்ஸுக்கு பிளட் வெசல்ஸ் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும். இதுதான் ப்ராசஸ். இப்படி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்து அது உடஞ்சி போய் கிளிசரால், ஃபேட்டி ஆசிட்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது நம்ம பாடிக்கு தேவையா எடுத்துக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அசிமிலேஷன் சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாடியோட செல்ல பாத்தீங்கன்னா வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட ஹெல்ப்போட கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா உடையும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி. அப்புறம் டைஜஸ்ட் ஆகாத, அப்சர்வ் பண்ணாம இருக்கிற அந்த ஃபுட்லாம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ள என்டர் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனோட கொஞ்சம் வைடு, கொஞ்சம் பெருசு, ஆனா ஷார்ட் லென்த்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். இது வந்து 1.5 மீட்டர் லாங், அதாவது கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர்ஸ் லென்த். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த செரிக்காம இருக்கிற ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணியும் உப்பையும் இது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன். மீதியை வந்து ரெக்டம்குள்ள தள்ளி விட்டுரும். ரெக்டம் வந்து மலக்குடல்னு தமிழ சொல்லுவோம். ஸோ இங்க வந்து அந்த வேஸ்டான ஃபுட் எல்லாம் செமி சாலிட் மலமா இருக்கும். ஸோ இந்த மலம் வந்து நம்மளோட ஆசன வாயு வழியா வெளில வர அந்த ப்ராசஸ்க்கு பேரு, கடைசி ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து எஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு சின்ன இஷ்யூ ஒன்னு புக்ல போட்டிருக்கிறத பார்ப்போம். அது ஒண்ணும் இல்ல, டயரியா. சோ நம்மளுக்கு பாத்ரூம் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி போச்சுன்னா, வாட்டரி ஸ்டூல் அடிக்கடி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டயரியான்னு சொல்லுவோம். இதோட காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், அப்புறம் ஃபுட் பாய்சனிங், அப்புறம் சரியா டைஜஸ்ட் ஆகலாம், இன்டைஜஷன். இது நம்ம நாடு இந்தியால வந்து ரொம்ப காமன். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சில்ட்ரன் மத்தியில, குழந்தைங்க மத்தியில. இது சில சமயம் பாத்தீங்கன்னா ஃபேட்டலாவும் மாறி போகலாம். சரியா கவனிக்கல அப்படின்னா உயிர் போற அளவு கூட ரொம்ப ரிஸ்கான மேட்டர் இது. சோ அதனாலே டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி, அதாவது பாயில்ட் அண்ட் ஆற வச்ச தண்ணி, அதுல கொஞ்சம் உப்பும் சுகரும் சேர்த்து அதை குடிக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா பாடிக்கு தேவையான சால்ட், அப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாம் திரும்ப ஹைட்ரேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்பதான் பாடியில எனர்ஜியும் இருக்கும். இந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவோம். சோ நம்ம ரோட்ல நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா எருமை மாடு இல்ல மாடு எல்லாம் வந்து கண்டினியூஸா மின்னுகிட்டே இருக்கும். அதாவது சாப்பிடாது, ஆனா சாப்பிடாத சமயம் பாத்தீங்கன்னா மின்னுட்டு இருக்கும். அது ரீசன் என்னன்னு தெரியுமா? சோ இந்த மாதிரி கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா புல் சாப்பிடும் போது டக்குன்னு கொஞ்சம் புல்ல வந்து அவர் வயிற்றுல ஒரு பார்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து ரூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூமன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஷியலா வந்து டைஜஸ்ட் ஆயிடும் ஃபுட். அது திரும்பவும் பாத்தீங்கன்னா வாய்க்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரி பார்ஷியலி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்து கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லம்பா வந்து திரும்ப வாய்க்கு போகும். திரும்பவும் கண்டினியூஸா இது சூ பண்ணி உள்ள தள்ளும் அடுத்த ப்ராசஸ் டைஜஸ்ட் பண்றதுக்கு. இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் பேரு தான் வந்து ரூமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புல்லெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் செரிக்க முடியாதுல்ல. சோ இந்த மாதிரி எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரூமினேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கோ அவைகளை வந்து ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்டமக்ல இருக்கிற அந்த ரூமின் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து இந்த கிராஸோட டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவும் மெயினா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் இருக்கும். சோ செல்லுலோஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸோட ஒரு டைப். இது வந்து புல்ல வந்து அதிகப்படியா இருக்கும் அந்த சத்து. முக்கியமா தெரிஞ்சுங்க, நிறைய அனிமல்ஸ் மனிதர்கள் உட்பட இந்த செல்லுலோஸை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் புல்ல இருக்கிற நெல்லை எடுத்து நம்ம வேக வச்சு சாப்பிடுறோம். இதுல இன்னும் சில அனிமல்ஸ், ஹார்ஸ், ராபிட், அவைகளும் பாத்தீங்கன்னா சில வகை உணவுலாம் எடுத்துக்கும். அவைகளுக்கு பாத்தீங்கன்னா ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்மால் இன்டெஸ்டினுக்கும் நடுவுல வந்து ஒரு சாக் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து சீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சீக்கம் வந்து உள்ள கொஞ்சம் பாக்டீரியா எல்லாம் வச்சுக்கும். சோ அந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ்ல வந்து பிரசன்ட் கிடையாது. சோ இதே டைஜஷன் ப்ராசஸ் வந்து அமீபால எப்படி நடக்கும்ன்றதை பார்க்கலாம். சோ அமீபான்றது ஒரு மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாண்ட் வாட்டர்ல இருக்கும். குளத்து தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும். சோ இதுல வந்து செல் மெம்பரேன் இருக்கும், அப்புறம் நிறைய வாக்யூல்ஸ் இருக்கும். வாக்யூல்ஸ்னா பேக் மாதிரி எம்டி ஸ்பேசஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமீபாவோட சைட்டோபிளாசம். சிங்கிள் செல்ன்றதுனால அதோட லிக்விட் மீடியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த செல் பத்தி நீங்க படிக்கும் போது படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. அந்த சைட்டோபிளாசம்ல இந்த வாக்யூல்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதுல ஒரு வாக்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வாக்யூலா இருக்கும். அதாவது நம்மளுக்கு வயிறு இருக்கிற மாதிரி இதுக்கு வாக்யூல், ஃபுட் வாக்யூல். அமீபா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஷேப்பை மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிங்கிள் செல்லு, அதனால நகரத்துக்கும் அது பொசிஷனையும் ஷேப்பையும் மாத்திட்டு இருக்கும். அது ஃபுட் எப்படி கேப்சர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சூடோபோடியான்ற அதோட பார்ட்டோட மூவ்மெண்ட்னால. அதுவும் அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த அமீபாவோட சைட்ல இருக்கிற விரல் மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷன், அது வந்து கால் மாதிரி ஆக்ட் பண்ணும் அமீபாக்கு. இதுக்கு தனியா கால் கிடையாது. அதுதான் இந்த அமீபாவோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி நகருது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும். அமீபா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் சாப்பிடும். சோ ஃபுட் அது வந்து புடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுட் வாக்கியல்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த ஃபுட் வாக்கியலுக்குள்ள அதோட வயிறு மாதிரி தானே அதுக்குள்ள வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகி ஃபுட்டை வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸா உடைக்கும். ஸோ டைஜஸ்ட் ஆகி தேவையானதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதோட வளர்ச்சி, அப்புறம் மெயின்டெனன்ஸ், அப்புறம் அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். மீதியை வந்து இந்த வாக்யூல் வழியா வெளில தள்ளி விட்டுரும். ஸோ இந்த சாப்டர்ல வந்து நம்ம இந்த டைஜஷன்ன்ற இந்த ப்ராசஸே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு காமனா சிமிலரா இருக்கிற ப்ராசஸ்ன்றத உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.